வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான். ஸோ நான் என்னோட டைனிங் ஹால் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஒரு குட்டி டைனிங் ஹால் அதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் vlogல வந்து கேட்டது, மெயினா வந்து நிறைய பேர் கேட்டது வந்து இந்த டைனிங் ஹால் ஏரியா நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க, குட்டி ஸ்பேஸை எப்படி வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு, எவ்வளவு செலவாச்சு, இதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிரசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வீடியோ வந்து மிஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட பேக்ரவுண்ட்ல தெரியுதுங்க டைனிங் ஏரியா. இங்க நாங்க வந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ என்னோட ஃபேமிலியில 4 பேர் தான், நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொண்ணு, அப்புறம் ரெண்டாவது இப்போ குழந்தை இப்பதான் பிறந்திருக்காங்க. ஸோ ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேங்க, இது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வீட்ல நம்ம எப்படி வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது நான் இருக்க ஒரு ஃபிளாட், இது ஒன்லி 1025 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு தாங்க. இது வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பேசஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் லிவிங் ரூம் இல்லை டைனிங் ஏரியா, பெட்ரூம், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து நான் தான் இதில் ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு நான் தான் பண்ணினது. ஸோ பேக்ரவுண்ட்ல தெரியுதுங்க இல்லையா? ஸோ அதுதான் என்னோட டைனிங் ஏரியா. அதுக்கு பின்னாடி நாங்கள் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வுட் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் இருக்கும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு டைனிங் ஏரியால வந்து மேலே சாண்ட்லியர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும், ஒரு குட்டி லைட் தொங்க விட்டா அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஜன்னல் தாங்க இருக்கு, ஒரு விண்டோ கொடுத்துருந்தாங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எனக்கு வந்து ஹாலில் ரெண்டு விண்டோஸ் இருக்கு. ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு விண்டோ தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு வென்டிலேஷன் வேணும். ஸோ எனக்கு வந்து பால்கனி பக்கத்துலேயே இருக்கு, ஸோ அதை நாங்கள் திறந்து வச்சிடுவோம். ஸோ இது இருக்கனால நாங்கள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஒரு லுக்காக இருக்கும் நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காரலாம். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 1025 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டில் நாங்கள் இவ்வளோதான் செஞ்சுருக்கோம். இதோட செலவு வந்து எனக்கு மொத்தமாகவே ஒரு 23,000 தான் ஆச்சு. 23,000 25,000 டோட்டலாக நான் சொல்லிக்கிறேங்க. எனக்கு குட்டி குட்டி செலவுகள் இருந்துச்சு. ஸோ 25,000 ரவுண்டாக இது நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸோ எங்கள் ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க நான் க்ளோஸ்அப்பில் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்று சொல்லும் போது அங்கே என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு எல் ஷேப்பில் நாங்கள் செஞ்சுருக்கோம். இங்கே 2 பேர் உட்காரலாம், இங்கே 2 பேர் உட்காரலாம். ஸோ இது டைனிங் டேபிள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம பெபிள்ஸ் போடுற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் வந்து செலவு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 17,000 அந்த மாதிரி ஆச்சு. 17,000 ஆச்சுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஒரு 3,000 வந்துச்சு. திக் கிளாஸ், ரொம்ப நல்ல திக் கிளாஸ். தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூடாக ஏதாவது கொண்டு வச்சேன்னா டக்குன்னு வந்து கிராக் விழாமல் இருக்கணும். ஸோ அதனால நல்லா திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டெடி பேர் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃப்காக தான் வச்சுருக்கேங்க. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த குஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ வுட்டில் நாங்கள் இதெல்லாம் ப்ளைவுட்டில் செஞ்சது, டோட்டலி அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களுக்கு மூவ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே வந்து இது மூவ் பண்ண முடியாது, கீழே ஸ்பேஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டுங்க. இதில் உங்களுக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு ட்ராயர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஸ்பேசஸ் கம்மியாக இருக்க ஃப்ளாட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம் பண்ணும்போது. நமக்கு இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக இருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ட்ராயர் வேணும்னா உங்களுக்கு வந்து ட்ராயர் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இந்த குஷன்ஸில் தனியாக நாங்கள் செஞ்சுதுங்க. இதில் வந்து ஜிப் வச்சு கொடுக்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 கலர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இதை வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டன் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ உட்கார்றதுக்கு ஒரு குஷன், அப்புறமா சாயும் போது நமக்கு ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு குஷன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் செலவாச்சுங்க. 3000 + 3000 ஒரு இதுக்கும் 3000 ஆச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட செலவே அவ்வளோதான். என்னோட எல் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். இந்த கார்னர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சைடு எனக்கு பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு எனக்கு ஒரு கிச்சன் இருக்குங்க. அது ரெண்டையும் நான் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். பேக் சைடும் உங்களுக்கு நாங்கள் அந்த வுட்டில் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி தான் விண்டோஸ் இருக்குது. 2 சைடும் நான் வந்து என்னோட வீட்டில் நானே செஞ்சதுங்க கையில். ரொம்ப சிம்பிள் ஹேண்ட்மேட். அது கிளாத்தில் வந்து பெயிண்ட் பண்ணது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பண்ணியிருக்கோம். இந்த சைட் பால்கனிக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து நாங்கள் வந்து கிச்சனுக்காக ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். கீழே வந்து 2 வுட்டுக்குமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ட்ராயர் வச்சுட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் பிளேசஸ் நம்ம கம்மியாக இருக்க வீட்டில் இந்த மாதிரி கிடைச்ச ஏரியாலெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டோரிங் பிளேசஸ் வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தம் வந்து 25,000 ரூபா செலவில் எங்களுக்கு குட்டியாக வந்து இப்போ நாங்கள் பெரிய டைனிங் டேபிளாக நீங்கள் வந்து இப்போ போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இடம் வந்து இடிக்கும். பார்த்திங்கன்னா இடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இடிச்சுக்கும், சென்டர்லேயும் போட முடியாது. ஸோ அந்த சைடு பால்கனி இருக்குது. இந்த சைடு நாங்கள் பூஜா ரூம் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ எங்கேயுமே இங்கே டேபிள் போட முடியாதுங்க. ஆனால் இது டைனிங் ஹால். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஒன்றும் வைக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம எல் ஷேப்பில் நம்மளே வந்து செய்யலாம். ஏன்னா டேபிள்லாம் பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக இவ்வளோ இன்ச்சு தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ டேபிள்ஸ் எல்லாமே ஸோ அந்த இன்ச் வந்து நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நாங்கள் செய்யும்போது இதுதான் மேண்டேட்ரின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இல்லைங்க, எங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது, எனக்கு டேபிள் வந்து இவ்வளோ குட்டியாக தான் வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணது. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் டைனிங் ஏரியா. மேலே வந்து நாங்கள் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போது கெஸ்ட்டெல்லாம் சப்போஸ் வந்தாங்கன்னா, நிறைய ஒரு 10 பேர்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம வந்து ஹாலில் ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. மீதி இடம் பத்தாது. நம்ம வந்து இங்கே உட்கார வச்சு கூட நம்ம பேசலாம். இல்லை டீ காஃபி நம்ம வச்சுட்டு அங்கேயே வந்து நம்ம பேசலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலியாகவே இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நம்ம பேசலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் இப்போ வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்ஸில் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட விளாக்ஸில் வந்து நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ஏரியாவை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த டைனிங் டேபிள் வந்து ஃபிக்ஸ்டுங்க, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மூவபிளாக இருக்கணும், இல்லை ஃபிக்ஸ்டு வேண்டாம், மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னாலும் நீங்கள் வந்து அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து சொந்த வீடாக இருக்கிறதுனால நான் வந்து இது மூவ் பண்ண போகிறது இல்லை எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நாங்கள் கீழே வந்து இது காமிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ இந்த டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த இது, ஸோ அந்த வுட்ல கூட நீங்கள் சில பேர் வந்து ட்ராயர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து அப்போ தோணலை. ஸோ அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீஜி வந்து ஐயோ இது வச்சிருக்கலாமே அப்படின்னாங்க. அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து குட்டி வீடு ஃப்ளாட்ஸ்லாம் இப்போ நிறைய பிளேசஸ் கிடைக்கிறதே இல்லை, ஸ்டோரேஜ் பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கீழே ட்ராயர் மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில திங்ஸ் நீங்கள் வந்து அதில் வந்து டைனிங் டேபிளில் என்னென்ன அக்சசரிஸ் வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் மிஸ் பண்ணது இந்த ஒரு விஷயம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் சொல்லி செஞ்சது, அதாவது எங்களுக்கு அந்த பிளேஸ் கார்னர் பிளேஸ் இல்லையா, ஸோ அந்த கார்னர் பிளேஸை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிட்டோம். இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணது. டேபிளுமே வந்து நார்மல் டேபிள் மாதிரி பெருசு கிடையாது, நாங்கள் சின்னது பண்ண சொல்லி அந்த குட்டி ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டேபிளை வந்து பண்ணது. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திவ்யா சிஜி சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.